எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள் அப்படிங்கிறனால சைலபுத்திரி அப்படிங்கிறவங்களோட கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நவராத்திரியோட முதல் தேவதை வந்து சைலபுத்திரி அவங்க தான். அவங்க சத்தி அப்படின்ற ஒரு பெண்மணியாக வந்து முற்ஜென்மத்தில் வந்து பிறந்திருக்காங்க தக்ஷன் மன்னனுக்கு. அவங்களுக்கு வந்து சிவன் மேலே வந்து அதீத பக்தி இருந்தனால அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. அவங்க அப்பா ஒரு நாள் பெரிய யாகம் நடத்திட்டு இருக்கும்போது சிவபெருமானை கூப்பிடாமல் அவமானப்படுத்திடுறாங்க. இந்த தாங்க முடியாமல் அந்த சத்திங்கிறவங்க வந்து அந்த தீயிலே விழுந்து இறந்துடுறாங்க. அடுத்த ஜென்மத்தில் வந்து பர்வதராஜன் அப்படிங்கிறவருக்கு மகளாக பிறக்கிறாங்க சைலபுத்திரி. இவங்க தான் பார்வதி தேவின்னு சொல்லப்படுது. அவங்க வந்து மிகுந்த சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்றது சொல்லப்படுது. அவங்க சக்தியாக இருக்கிறனால பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே வந்து அவங்கக்கிட்ட இருக்க சக்தியை வாங்கி தான் அவங்களோட கடமைகள்லாம் நிறைவேற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சைலபுத்திரி அப்படிங்கிறவங்க வந்து முதல் வடிவமாக இருக்கிறவங்க. அதனால் வலிமை, அமைதி எல்லாமே அவங்களுக்கு உரித்தானதாக இருக்குது. சைலபுத்திரி எப்பயுமே ஒரு தாய்மை நிறைந்த ஒரு கருணையோடு இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட வாகனம் வந்து நந்தி. அவங்களோட வலது கையில் வந்து திரிசூலமும் இடது கையில் தாமரை மலரும் சக்தியோட தூய்மையோட அடையாளமாக வந்து காட்சியளிக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சைலபுத்திரி அவங்களோட கதை. இவங்கள மாதிரி நம்மளும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கணும் அப்படின்றனால முதல் நாள் இவங்கள வந்து நம்ம கொண்டாடுறோம். நன்றி.